ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ரிவ்யூ ஆன் சேனலில் சலார் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சலார் பார்ட் 1 சீஸ்ஃபயர். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, காஞ்சார்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்துட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பிரபாஸும் பிருத்விராஜும். சின்ன வயசில் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் காமிக்கிறாங்க. பிருத்விராஜ் வந்துட்டு பிரபாஸ்க்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்துட்டு நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. அதே மாதிரி பிருத்விராஜுக்கு வந்துட்டு பிரபாஸ் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் வந்துட்டு நிறைய நடக்குது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் 2 பாண்டிங்கும் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஒரு பிரச்சனைனால வந்துட்டு பிருத்விராஜை விட்டு பிரபாஸும் அவங்க அம்மாவும் வந்து அந்த காஞ்சார் ஊரை விட்டு போகிறத மாதிரி சிச்சுவேஷன் அமையுது. அந்த சிச்சுவேஷனுக்கு அப்புறம் பிருத்விராஜ்கிட்ட வந்துட்டு ஒரு சத்தியம் வாங்கிட்டு போகிறாரு. இந்த மாதிரி வந்துட்டு பிரபாஸ் சொல்கிறாரு, நீ கூப்பிட்டா மட்டும்தான் இந்த ஊருக்கு நான் வருவேன், மற்றபடி இந்த ஊருக்கு நான் வரமாட்டேன், ஏதாவது பிரச்சனைனா என்னை கூப்பிடுன்ற மாதிரி பிரபாஸ் வந்து பிருத்விராஜ்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரபாஸ் ஊரை விட்டு கிளம்பிடுறாரு. ஒரு லேட்டர் ஸ்டேஜில் வந்துட்டு பிருத்விராஜுக்கு வந்து நிறைய பிரச்சனை அந்த ஊரால் நடக்குது. அந்த பிரச்சனைனால பிரபாஸை வந்து திருப்பி கூப்பிட்றாரா இல்லையா, அந்த பிரச்சனையை கேட்ட உடனே வந்துட்டு பிரபாஸ் வந்துட்டு பிருத்விராஜுக்கு ஹெல்ப் பண்ணி அவரை காப்பாற்றினாரா இல்லையா. அதுக்கப்புறம் வந்துட்டு பிருத்விராஜுக்கும் பிரபாஸுக்கும் வந்துட்டு இடையே நிறைய சண்டை வரும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி ஒரு சண்டை வரும். அந்த சண்டைலாம் என்னன்றது தான் இந்த படத்தோட மீதி கதைன்னு சொல்லலாம். கண்ணுக்கு முன்னாடி தெரியறது எல்லாம் எனக்கு வேணும். இந்த படம் வந்து யாருக்கு கம்பேக்கோ இல்லையோ, பிரபாஸ்க்கு ஒரு நல்ல கம்பேக்கு. அந்தளவுக்கு படம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு நார்மலான படம் தான். இதுக்கு முன்னாடி வந்த பிரபாஸ் படங்கள் வந்துட்டு பாகுபலிக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு நல்ல ஹிட்டே தரல. ஆதிபுருஷ்லாம் வந்து அவரோட பேரே வந்து கெட்டு போச்சு. பட் இந்த படத்தில் வந்து ஒரு கம்பேக் கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வந்துட்டு மேஜரான ஒரு நெகட்டிவ்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பில்டப்பாகவே வச்சுருந்தாங்க. ஒரு பில்டப் ஷாட் வச்சாலும் அதுக்கு வந்து ஒரு நியாயப்படுத்தி ஒரு சீன் வச்சுருக்கணும். அந்த மாதிரி எந்த சீனும் வைக்காமல் இவர் பெரிய ஆளுன்னு சொல்லியே நிறைய பில்டப் ஷாட்ஸ் வச்சதுனாலேயே இந்த படத்தில் வந்துட்டு ஒரு சலிப்புத்தன்மை உண்டாக்கிருச்சு. ஒரு மாதிரி வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆகிடுது. ஸோ இந்த பில்டப் சீன்ஸை வந்துட்டு வைக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, வைக்கலாம். அதை வந்து ஒரு நியாயப்படுத்தி வச்சாங்கன்னா ஓகேடா, இதுக்காக தான் இவன் அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சுருந்தாங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு படத்தோட பிஜிஎம் பற்றி சொல்லி ஆகணும். வேறு லெவலாக போட்டிருக்காரு. இந்த கேஜிஎஃப் மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கும் மியூசிக் போட்டிருக்காரு. பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிளைமேக்ஸ் சீன்ஸில் வர சாங் அந்த பிஜிஎம்லாம் வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. ஃபைட் சீன் கோரியோகிராஃபர்லாம் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரு ஆள் அடித்தாலும் அந்த அடி வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். ஸோ ஃபைட் சீனும் பிஜிஎம்மும் வந்துட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு வேறு லெவலாக இருக்குது. இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டோரி வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க, நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் சேர்த்துருக்காங்க. என்னதான் இந்த படத்தில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு இந்த பில்டப் சீன் நல்லா இல்லைன்னு சொன்னாலும் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு நிறைய கதைகள் வந்துட்டு இருக்குது. இந்த பில்டப் சீன்லாம் வந்துட்டு அந்த கதையை வந்து மறைச்சிதுன்னு சொல்லலாம். காஞ்சார்ன்ற ஒரு ஊரை க்ரியேட் பண்ணி அதுக்கான ஒரு க்ரியேஷனை உண்டாக்கி அந்த வேர்ல்டே வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது வேறு லெவலாக பண்ணியிருக்காரு பிரசாந்த் நீல்னு சொல்லலாம். ஆனால் இந்த பில்டப் ஷாட்ஸ் அடுத்த சீனே வந்துட்டு ஒரு பில்டப் ஷாட்ஸ் வச்சு பிரபாஸை வந்து பயங்கரமாக காமிக்கலான்ற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துருச்சு போல் டேரக்டருக்கு. ஸோ அந்த கதையெல்லாம் வந்துட்டு ஒதுக்கிட்டு இந்த பில்டப் ஷாட்ஸை வச்சோடனே எல்லா ஆடியன்ஸுக்கும் வந்துட்டு ஐயோ திருப்பி வந்துட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்புத்தன்மையை உண்டாக்கி அந்த ஆடியன்ஸுக்கு வந்துட்டு அந்த கதையெல்லாம் மறந்து இந்த பில்டப் ஷாட்ஸ்னால படத்து மேலே ஒரு நெகட்டிவ் இமேஜ் வந்து உண்டாக்கியிருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தில் வந்துட்டு பிருத்விராஜ் வந்து செட்டில்டாக நடிச்சிருக்காரு. ரொம்ப ஓவராக எக்ஸ்போஸ் பண்ணி பயங்கரமாக நடிக்கணுன்ற மாதிரி நடிக்காமல் ஒரு மாதிரி வந்துட்டு அவருக்கு கொடுத்த டைலாக்கு மட்டும் பண்ணிவிட்டு அழகாக போயிருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து ஸ்ருதிஹாசன் வந்து வழக்கம் போல் தனிக்காரன் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கரமாக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்புறம் பாபி சிம்மா வந்துட்டு மேஜராக செம்மையாக நடிச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஜான் விஜய் வந்துட்டு வேறு லெவலாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ரேயா ரெட்டி வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. திமிரு படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு வேறு லெவலாக வில்லனிசமாக வேறு லெவலாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வில்லன் கேரக்டர்ஸ்லாம் வந்துட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து எங்கேயுமே கிடைக்கல அவ்வளோ அதிகமாக. மேபி செகண்ட் பார்ட்டில் வந்துட்டு இன்னும் ப்ரீஃபாக இந்த வில்லன்ஸை பற்றிலாம் பயங்கரமாக சொல்லலாம். ஸோ பாபி சிம்மாவோட கேரக்டர் வந்து வேறு லெவலாக வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பார்ட் பார்த்தா தான் இந்த பாட்டை வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும், இதுக்காக தான் இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னு.
ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு முடிவு எடுக்க முடியாது இந்த படம் வந்துட்டு கேவலமாக இருக்குது நல்லா இல்லைன்னு. ஏன்னா இந்த கதை வந்து இன்னும் நம்மளை வந்து ப்ரீஃபாக சொல்லலை. எப்படி கேஜிஎஃப் சாப்டர் 1 வந்துட்டு பாதி கதை தான் சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்துட்டு செகண்ட் பார்ட்டில் தான் இந்த மீதி கதையை சொன்னாங்க தான் இந்த படத்தை வந்து கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். ரொம்ப மட்டமாக இருக்குன்ற மாதிரிலாம் இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபை மட்டும் நீங்கள் பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃபை வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து சூப்பராக இருக்கும். இன்டர்வல் பிளாக் மட்டும் கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்ஸ் வந்து 5க்கு 3 கொடுக்கலாம். இந்த படத்தில் வந்து சாங்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆனால் ஒரு சாங்கும் வந்து மண்டையில் நிற்கல. பிஜிஎம் ஸ்கோர் மட்டும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்துட்டு சூப்பர் டைலாக் வைக்கலான்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு மொக்க டைலாக் வச்சுருக்காங்க. நிறைய சீனில் வந்துட்டு பிருத்திவிராஜ் வந்து பிரபாஸை போய் பைத்தியக்காரனே சொல்லி அவரை வந்து நிஜமான பைத்தியக்காரனாகவே ஆக்கிடுறாருங்க. அதனால் வந்துட்டு ஒரு நல்ல டைலாக் வச்சுருக்கலாம் பைத்தியக்காரனை தவிர. அதுக்கு தான் கணிக்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வழி சந்திக்க வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.